பட்ஜெட்டில் இதில் ரோட் மேப் இல்லை. அதாவது கடன் அளவு குறைக்கணும். பட் எப்படி எவ்வளோ ஆண்டு காலத்தில் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ரோட் மேப் இருக்கணும். கண்டிப்பாக பொதுமக்கள் வாழ்க்கையில் அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது அவங்க எப்படி கண் கூட பார்க்க முடியும்? அவங்களுடைய செலவினங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கும். ப்ரொடக்டிவ்னா பொருளாதாரத்துக்கு நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கும். அதனால் இப்போ சோஷியல் வெல்ஃபேர் திட்டங்கள் இப்போ பயனளிக்காதா அப்படின்னா, நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த நாள்லேருந்து பொருளாதார வளர்ச்சி தெரியாது. ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய விஷயமாக தான் பொருளாதாரம் தெரியணும். மக்களுக்கு இப்போ அந்த ஓரளவுக்கு அந்த அவேர்னஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு அடுத்த அந்த $1.5 ட்ரில்லியன் இந்த கட்டமைப்பு நிச்சயமாக பத்தாது. அரசாங்கம் எவ்வளோ வேணால் நமக்கு செலவு பண்ணலாம், எவ்வளோ கடன் வேணாலும் வாங்கலாம், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அது மாற்றப்பட வேண்டிய ஒரு கருத்து. முதலீடுகளை ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கோம். அது வந்து கொண்டிருந்தாலும் அது முன்னாடி இருந்த அந்த பேஸ், அந்த க்ரோத் இப்போ இல்லை. அந்த 2500 அப்படிங்கிறது ஒரு வசதியான குடும்பத்திற்கு போகிறதுல பிரயோஜனமே கிடையாது. அது அடித்தட்டு மக்களுக்கு, அது தேவையானவர்களுக்கு போகும்போது தான். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விஷயமா நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் சார் நம்மோடு இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது புது அரசும் கூட. இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா பதவியேற்று 2 மாதங்கள் தான் ஆகியிருக்கு. அனைத்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சைடில் எல்லாருமே புது முகங்கள். அதாவது அவங்களுக்கு ஆட்சிக்கு இதுக்கு முன் அனுபவம் இல்லாதவர்கள். அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கு தான் புதிய நிதியமைச்சருக்கு. ஏன்னா 2 மாதங்கள் தான் இருந்தது. அதற்குள்ளே அவர் கிராஸ் பண்ணோம் எல்லா விஷயங்களும். நிதி அமைச்சகம் அப்படிங்கிறது ஒரு முதுகெலும்பு மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஏன்னா அங்கேருந்து தான் நிதி பகிர்வு அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் போகும். துறைகளுக்கு எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நிதியமைச்சகம் சார்ந்த விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கு தான் எடுத்திருக்காங்க. அந்த ஃபேஸ் ஆஃப் இட் இவங்க ப்ரெசென்ட் பண்ணதே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் டச் பண்ணியிருக்காங்க. அதாவது பல செக்மெண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷனை டச் பண்ணியிருக்காங்க. அதாவது இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா ஃபிஸ்கல் சேலஞ்சஸ், நிதி சார்ந்த விஷயங்கள் சேலஞ்சஸ் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே ஒரே பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு என்ன விஷன், அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு என்ன விஷன் அப்படிங்கிறத ஒரு ரோட் மேப் மாதிரி கொடுக்கறது தான் பட்ஜெட்டாக இருக்கும் எப்பொழுதுமே. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க தேவ் ஸ்டார்டட் ஆன பாசிட்டிவ் நோட். இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வந்ததில் பார்த்தோம். நிறைய நிதி நெருக்கடி இருக்குது, கடன் சுமை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்பு இவர்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தது, அதற்குண்டான நிதி, அந்த சுமை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி அவர்களால் ரோல் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது பட்ஜெட்டில் இடம்பெறலை, எப்படி ரோட் மேப் வரப்போகுது அப்படின்னு. அது மாதிரி கடன் சுமை குறைப்பதற்கான விஷயங்கள் ஈடுபட்டு இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மான்டெக் சிங் அலுவாலியா தலைவராக கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதாவது தமிழ்நாடுக்கு வருவாயை எப்படி அதிகரிக்கிறது, அதற்குண்டான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறத அதை ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பதற்கான ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கடன் அளவை குறைப்பதற்கும் அந்த கமிட்டி இட் வில் லுக் இன்டு இட். ஸோ என்னென்னா பட்ஜெட்டில் இதில் ரோட் மேப் இல்லை. அதாவது கடன் அளவு குறைக்கணும், பட் எப்படி எவ்வளோ ஆண்டு காலத்தில் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் இருக்கல. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் பட்ஜெட்டாக தான் இன்றைக்கி ஒரு பட்ஜெட் அமைந்தது. ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்கங்கே பல முக்கியமான இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க சார். ஏற்கனவே கடன் தொல்லை கடன் 10 லட்சம் கோடி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சூழலில் இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? அது டஃப் தான். ஏன்னா ஏற்கனவே கடந்த 10-20 ஆண்டுகளாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு சஸ்டெயின்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதாவது கடன் எப்படி நிர்ணயம் பண்ணப்படும்னா, ஸ்டேட் ஜிடிபியில் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் மத்திய அரசுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதை தாண்டி கடன் போகக்கூடாது.
பட் என்ன ஆகுது அப்படின்னா கடன் வாங்குவது தவறில்லை, அது எப்படி ஸ்பெண்ட் பண்ண, அது எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல தான் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பார்க்கணும். இப்போ சில மாநிலங்கள்லாம் வந்து கடன் வாங்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தோன்னா அவங்களுடைய செலவினங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். ப்ரொடக்டிவ்னா பொருளாதாரத்துக்கு நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கும். அதனால் இப்போ சோஷியல் வெல்ஃபேர் திட்டங்கள் வந்து இப்போ பயனளிக்காதா அப்படின்னா கட்டாயம் அது ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், பட் உடனடியாக ஜிடிபியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா தேர்தல் சார்ந்த அந்த வாக்குறுதிகள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகப்படியான அவர்களுடைய வாக்குறுதிகள் கொடுத்தனால அதுலேயே பல விஷயங்கள் வந்து டைவர்ஷன் ஆகிடுச்சு. அண்ட் ப்ளஸ் கடன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிதி அன்றாட நிர்வாக செலவுகள், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் சேலரிஸ், அவங்களுடைய பென்ஷன், வாங்கின கடனுக்கு உண்டான வட்டி, இது எல்லாமே சேர்த்து அந்த கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ப்ரொடக்டிவ் டெட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்பொழுது ப்ரொடக்டிவாக மாறும் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு நேரடியாக ஜிடிபியில் ரெஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், சாலைகள் அமைத்தல், புதிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அமைத்தல், இது போன்ற தொழில்துறை பொருளாதாரத்துக்கு சார்ந்த முதலீடுகள் இருக்கும்போது தான் அந்த கடன் வந்து ப்ரொடக்டிவாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அது லாங் டேர்ம் தான். எப்பொழுதுமே வந்து பொருளாதாரம் சார்ந்த முதலீடுகள் வந்து அடுத்த ஆண்டிலேருந்தே ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, பட் நீண்ட கால அடிப்படையில் நிச்சயம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் தான் வந்து கடந்த 15-20 ஆண்டுகளாக தமிழக பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது. அதை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் வந்து வெள்ளை அறிக்கையிலையும் தெரியுது, இன்றைய பட்ஜெட்லேயும் அது கிளியராக தெரியுது. சரி, இப்போ தொடர்ந்து நம்ம பொருளாதாரம் ரீதியாக பேசும்போது அந்த பொதுவாகவே பொருளாதாரங்கிற வார்த்தை வந்து அடிப்படுது. பட் பொதுமக்கள் வாழ்க்கையில் அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது அவங்க எப்படி கண் கூட பார்க்க முடியும்? அன்றாடம் தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீபெரும்புதூரை வந்து ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கணும். அங்கே தான் வந்து ராஜீவ்காந்தியோட மெமோரியல் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து 90களில் வந்து அது ஒரு பேரன் லேண்ட், அங்கே வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு வெட்ட வெளியாக தான் இருந்தது. பட் அதற்கு பிறகு ஹுண்டாய் வந்தது, அதற்கு பிறகு அங்கே தொழில் மையம் ஏற்பட்டது. பிறகு அந்த ஸ்ரீபெரும்புதூரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரைக்கும், இங்கே சென்னை வரைக்கும், அந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு நகரங்கள் எல்லாமே வளர்ச்சி அடைந்ததை பார்த்தோம். ஏன்னா அங்கே வேலை வாய்ப்புகள், அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சென்னைக்கு வர வேண்டாம், அங்கேயே பக்கத்துலேயே தொழிற்சாலைகள் இருந்தால் அங்கேயே வேலை அவங்க ப்ரிஃபரன்ஸும் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஆலைகள் அமைக்கும்போது அங்கே உள்ளூர்வாசிகளுக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது சார்ந்த அந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு ஹிண்டாய் அப்படின்னா அதை சார்ந்த ஆன்சிலரி யூனிட்ஸ் நிறைய இருக்கும், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கும். அதனால் நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த நாள்லேருந்து பொருளாதார வளர்ச்சி தெரியாது, ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய விஷயமாக தான் பொருளாதாரம் தெரியணும். மக்களுக்கு இப்போ அந்த ஓரளவுக்கு அந்த அவேர்னஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் காலத்திலையோ இல்லை அரசியல் தளத்திலையோ பொருளாதாரம் அப்படிங்கிறது விவாதத்திலே இல்லை. இப்போ தான் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு $1 trillion $2 trillion அப்படின்னு அந்த டார்கெட்ஸ் பேசுகிறதுனால மக்களுக்கு இப்போ சென்றடையுது. ஏன்னா அது வந்து அரசியல் தளத்தில் பேசப்பட்டதுனால தான் சாமானிய மக்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம் பற்றிய ஓரளவுக்கு புரிதல், ஃபுல்லாக புரிதல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு. அது கடனில் எப்படி அது புரிதல் இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு சாமானிய மக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அரசாங்கம் எவ்வளோ வேணால் நமக்கு செலவு பண்ணலாம், எவ்வளோ கடன் வேணாலும் வாங்கலாம், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அது வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னா அரசாங்கத்திற்கும் நிர்பந்தம் இருக்குது, அவங்களால அன்லிமிட்டடாக கடன் வாங்க முடியாது, அவர்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அவர்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது அது என்ன வரும் அப்படின்னா திரும்பி மக்கள்கிட்ட தான் அந்த சுமை வந்து சேரும். அதில் தான் பார்க்குறோம், சராசரியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தருடைய தலையில் இவ்வளோ கடன் இருக்குது, சராசரி கடன் அப்படிங்கிறது. அதுதான் அர்த்தம். அவங்க பே பண்ண போகிறதில்ல, பட் அந்த கடனுடைய அளவு வந்து அதிகரித்து கொண்டிருக்கு. அது வந்து நமக்கு ஒரு கடன் வாங்குறதுல எவ்வளோ நிர்பந்தங்கள் இருக்கோ அந்த அளவு நிர்பந்தங்கள் அரசாங்கத்திற்கும் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் பொருளாதார இலக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கான பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா 1.5 ட்ரில்லியன் அந்த ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இலவச திட்டங்களுக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்? அதாவது இப்போ இருக்கக்கூடிய இதில் சேலஞ்சிங் தான். ஏன்னா அவர்கள் நிறைய இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அரசியல் கட்சியாக இருக்கும் பொழுது நிறைய 2500 மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை, படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 அப்படிங்கிற பல திட்டங்கள் இருந்தது. பட் அதெல்லாம் ஃபண்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு பட்ஜெட்டில் முடியவே முடியாது. பல மாநிலங்களை நம்ம கேஸ் ஸ்டடியாக பார்க்கலாம். இப்போ கர்நாடகா, அண்டை மாநிலமான கர்நாடகா வந்து அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 5 முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அவங்க அதை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள்.
என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பெனிஃபிஷியரிஸை குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். துவக்கத்தில் வந்து ஒரு செட் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ், அதற்கு பிறகு பார்க்கும்போது அதை வந்து ட்ரிம் பண்ணுறது, இவர்கள் தான் எலிஜிபிள், இப்போ கர்நாடகாலேயே பிறந்திருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் புதுசாக வரும்பொழுது மக்கள் அதிருப்தி அடைவார்கள். அதனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இந்தியா பொறுத்தளவில் ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. இப்போ மேற்கத்திய நாடுகள் பார்க்கும்போதோ இல்லை யூஎஸ் பார்க்கும்போதோ அவர்கள் முழுவதுமான கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. நம்மளோடது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். கேபிட்டலிசம் இருக்கும் தொழில்துறைக்கு, அதே நேரத்தில் இது போன்ற சமூக நல திட்டங்கள், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் தொடர்ந்து. ஏன்னா நம்ம அடித்தட்டு மக்களை வந்து நம்மளோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 150 கோடி நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் இல்லை, இன்னும் அடித்தட்டத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அவர்களை அடுத்தடுத்து மேலே கொண்டு வருவதற்கு இந்த திட்டங்கள் பயன்படும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த திட்டங்கள் வந்து பயனாளிகளுக்கு போகாமல் எல்லோருக்கும் போவதுதான் பெரிய ப்ராப்ளம். அதுதான் வந்து அந்த பெனிஃபிஷியரிஸ் வந்து சரியான பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ணாதான் ப்ராப்ளம். இப்போ கடந்த பட்ஜெட், யூனியன் பட்ஜெட்டில் வந்து அதற்கு முன்பு இந்த எக்கனாமிக் சர்வே, பொருளாதார ஆய்வறிக்கையில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசருடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சில நாடுகளை அவர் மேற்கோள் காட்டியிருக்கார். பிரேசில், போலாந்து போன்ற நாடுகளை மேற்கோள் காட்டி அங்கே இருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து டார்கெட்டட், அதாவது இந்த மக்களை இவ்வளோ காலத்திற்கு இது சென்றடையும் அப்படின்னு ஒரு க்ளோஸ்ட் எண்டடாக இருக்கும். இங்கே வந்து இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஹெண்டட், இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் இருக்கும். வரக்கூடியவர்கள் அதை வந்து நிறுத்த முடியாது, ஏன்னா அதிருப்திக்குள்ளாவார்கள், ஏன்னா ஒரு கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது போன்ற திட்டங்களை வந்து சீரமைக்காமல் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மாநிலங்களுக்கு தெரியும். அதை வந்து கூடுமான வரை அவாய்ட் பண்ணலாம். அதாவது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கறது தான் ஒரு லாங் டேர்ம் கெயின்ஸாக இருக்குமே தவிர, இது போன்ற ஃப்ரீபீஸ் கொடுக்கறது, அதாவது ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறது இப்போ இளைஞர்களுக்கு, இப்போ மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது இல்லை மதிய, அதெல்லாம் வந்து ஆமாம், அதெல்லாம் வந்து நிச்சயம் தேவை தான். ஏன்னா வந்து அதெல்லாம் அவசியமான விஷயம். பட் எல்லாம் அதே கேட்டகரியில் கொண்டு வர முடியாது. இப்போ அவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இல்லை ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட், இந்த லஞ்சு, இது போன்ற விஷயங்கள் பள்ளிகளில் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் அவசியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் அது இன்னமும் ஒரு மீல் கூட இல்லாத குடும்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம். எல்லாத்தையும் சேர்த்துட முடியாது. சிலது சேர்தல் சார்ந்த திட்டங்களும் இருக்குது. அதாவது இந்த வேலையில்லா பட்டதாரிக்கெல்லாம் வந்து 4000 கொடுக்குறாங்க, அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்றா தானே சார் பார்க்கப்படுது. ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம வேலையை தான் வந்து கிரியேட் பண்ணி. ஸோ இப்போ இன்றைக்கி அந்த பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இவ்வளோ வேலை வாய்ப்பு அதிகரிக்குங்கிற மாதிரியான ஒரு பர்டிகுலர் அந்த கவுண்டே வந்து அவங்க கொடுக்கல. வேலை வாய்ப்பு அதிகரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது? இல்லை, வேலை வாய்ப்புகள் வந்து உடனடியாக அதிகரிக்க முடியாது. அதற்கு அடிப்படையான விஷயம் இண்டஸ்ட்ரி, நிறைய தொழில்துறை நிறுவனங்களை இங்கே முதலீடுகளை ஈர்க்கணும். அடிப்படை விஷயங்கள் முதலீடுகள் வரணும். இப்போ முதலீடுகள் அப்படின்னு பார்த்தா கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்க்கும்போது முதலீடுகள் அப்படின்னா அது உள்நாட்டு நிறுவனங்களுடைய முதலீடாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டு முதலீடுகளாக இருந்தாலும் ஒரு 3-4 மாநிலங்கள் தான், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், குஜராத், இது போன்ற ஒரு 4-5 ஸ்டேட்ஸுக்கு தான் போகும். இன்றைக்கி வந்து 15 மாநிலங்கள் இருக்குது அந்த லிஸ்ட்டில், காம்படிஷனில். ஒடிஷா போன்ற மாநிலங்கள், யூபி போன்ற மாநிலமெல்லாம் இந்த முதலீடை ஈர்ப்பதற்கு அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு அட்வான்டேஜ் இப்போ இல்லை. நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, படித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய அந்த டேலண்ட் பூல் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இருக்குது, எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்குது, எல்லாம் இருந்தும் ஆனாலும் தெலுங்கானா போன்ற மாநிலம் அந்த பெரிய அளவில் வளமில்லாத மாநிலங்கள்லாம் ஈர்த்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து இந்த போட்டி சூழல் முதலீடை ஈர்ப்பதற்கு அதிகரித்து வருகிறது. அதற்கு நம்ம இன்னும் தயாராகவில்லை. இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற இந்த 2 மாதமாக வந்து அந்த அரசு சொல்கிறீங்களா, இல்லை பொதுவாக கடந்த ஒரு 25 ஆண்டுகள், 2000லேருந்து எடுத்து நம்ம பார்த்தோன்னா 25 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு நம்ம இப்போ தொழில்துறையில் வந்து முதலீடுகள் வந்தாலும் கம்பேரிட்டிவாக இல்லை. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு முதலீடுகள் வரலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டைவர்ட் ஆனதை பார்த்தோம். எதனால் அப்படின்னா இந்த தேர்தல் அரசியல், அவங்களுக்கு அந்த தேர்தல் வரும்போது அது மக்களை கவர்ந்து விடுகிறார்கள், ஓட்டுகள் விழுகிறது, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்கானமி, அதிலெல்லாம் பெரிய அளவு கவனம் செலுத்தலை. இப்போ தான் ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக பொருளாதாரம் பற்றியும் வேலை வாய்ப்புகள் பற்றி இந்த $1.5 trillion பொருளாதாரம், இதெல்லாம் பேச்சுக்கள் அதிகமாக இருக்கே தவிர கடந்த 20 ஆண்டுகள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபோக்கஸ் ஆன் எக்கானமி, அந்த ஜாப் கிரியேஷன், அதெல்லாம் வந்து பெரிதாக இருக்கலை.
இவங்க அறிவிச்சிருக்க இந்த ஒரு பட்ஜெட் வந்து அடுத்த 5 முதல் 10 வருஷத்துக்கான ஒரு இலக்கா தான் நாங்க வந்து இந்த பட்ஜெட் அறிவிச்சிருக்கோன்றாங்க. ஸோ நீங்க இந்த பட்ஜெட்ட பார்க்கும்போது, அவங்க சொன்ன மாதிரியே இந்த 5 முதல் 10 வருஷத்துக்கான ஒரு பொருளாதார வளர்ச்சியா தான் இது இருக்குமா? அதாவது இருக்கும். எப்படின்னா இவர்கள் அந்த ஃபாலோ அப் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போது நான் தான் ஏற்கனவே இப்போ இதற்கு முன்பும் பல பேட்டிகளில் சொன்னது மாதிரி, இந்த டீம் வந்து கம்ப்ளீட்டாக புதிய டீம் இது. நான் முன்னாடியே சொன்னேன், அவர்கள் பதவியேற்ற போதே நான் சொன்னது என்ன அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸோ இல்லை நிதியமைச்சருடைய அலுவலகத்திலேயோ ஒரு பொருளாதார ஆலோசகர் தேவை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிபுணர் இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கு வந்து வழிநடத்தக்கூடிய அந்த பொருளாதாரத்தை எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகள் வரும். இப்போ கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க, அந்த மான்டெக்ஸிங் கமிட்டி. பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்கு தான். பட் ஒரு பொருளாதார ஆலோசகர் அதில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிபுணர் இருந்தாருன்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் நம்ம சமாளிக்க முடியும். அதே நேரத்தில் இது போன்ற இந்த சமுதாய நலத்திட்டங்கள், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது போன்ற அந்த கோல்டு கொடுக்கறது, இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதி ஆதாரம் வருவதற்கு அந்த ஆலோசனைகள் நிச்சயம் தேவை. ஏன்னா பொருளாதார சூழல் மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ வந்து இந்திய பொருளாதாரம் வந்து இப்போ உலக பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுனால அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ ஈரான் கிரைசிஸாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா யுக்ரைன் போராக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் நேரடியாக நம்மளுடைய பொருளாதாரத்தை தாக்குகிறது. அதனுடைய இம்பேக்ட் வந்து மாநிலங்களுக்கும் இருக்கும். இப்போ முதலீடு இந்தியாவுக்கு முதலீடு, வெளிநாட்டு முதலீடு வந்தால் தான் மாநிலங்களுக்கு முதலீடு. நேரடியாக ஒரு மாநிலத்திற்கு முதலீடுங்கிறது வெளிநாட்டிலேருந்து வராது. அவர்கள் இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவில் எந்த முதலீடு, எந்த மாநிலம் சிறந்த முதலீட்டு மாநிலம் அப்படின்னு அவர்கள் பார்ப்பார்கள். அதனால் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து மாறி வரும் உலக சூழலில் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்குண்டான அந்த தாட் ப்ராசஸ், அதற்குண்டான ஃபங்க்ஷனிங் இருந்தால் மட்டும்தான் இந்த $1.5 trillion அப்படிங்கிறது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இல்லைனா அது ஒரு எழுதி வச்ச ஒரு கோல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ 36 ஆமாம் 36 வரைக்கும் 36ல் 1.5 trillion அப்படிங்கிறது வந்து அதற்கு ரோட் மேப் தேவை. அடுத்த 2 ஆண்டுகளில் எப்படி இருக்கும் வளர்ச்சி, அடுத்த 5 ஆண்டுகள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து அதனுடைய ஃபோக்கஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இல்லை. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கக்கூடிய அந்த உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நடப்பு பொருளாதாரத்துக்கு ஓகே. பட் அது வந்து அடுத்த ஆமாம் அந்த $1.5 trillion இந்த கட்டமைப்பு நிச்சயமாக பத்தாது. இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தில் அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து லாஸ்ட் இயர்ஸ் பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆட்சி சேர்ந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட், இப்போ அவங்க தாக்கல் பண்ணியிருக்க அந்த பட்ஜெட் ரியலாகவே நம்மளுடைய தமிழகத்தில் அந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து அதிகரிக்குமா, இல்லை இது எப்பயும் போல் விட்டுருக்க அந்த ஒரு பட்ஜெட் தானுங்களா? இல்லை, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியை தான் கொடுக்கும். அந்த $1.5 trillion கட்டமைப்பு இல்லை நம்மள்கிட்ட. ஸோ அதற்கு முதலீடுகள் அவசியம். முதலீடு அப்படின்னா அரசாங்கம் அதில் முதலீடு பண்ணும். இப்போ வாங்கக்கூடிய அந்த கடன் டிபேட் வருது இல்லையா, அந்த கடன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு நிர்வாக செலவுகளுக்கு போதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இது போன்ற உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு செலவிடணும். அப்போ தான் வந்து முதலீடுகளை ஈர்க்க முடியும். இப்போ இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், நிறைய ஹைவேஸ் கனெக்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து முதலீட்டாளர்கள் வந்து முன்னாடி ஒரு 5 மாநிலங்கள் சாய்ஸில் இருந்ததுன்னா இப்போ 15 மாநிலங்களுக்கு அவர்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிராலாம். பட் பின்தங்கிய மாநிலங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க முதலீட்டாளர்களுக்கு. ஏன்னா அவர்களுக்கு வளர்ச்சி வேண்டும் அப்படிங்கிறதுனால கூடுதல் சலுகைகளை கொடுத்து முதலீடுகளை ஈர்த்து வருகிறார்கள். சலுகைன்னு சொல்லும்போது என்ன மாதிரியான டேக்ஸ் ஷாப்ஸ், அதாவது அங்கே முதலீடு, இப்போ ஒடிசாவில் முதலீடு பண்ணால் இதெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், ஃப்ரீ வாட்டர், அந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. அது வந்து எல்லா மாநிலங்களும் கொடுக்காது. அது எந்த மாநிலம் கொடுக்குறதோ அவங்க முதலீடுகளை அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது போன்ற அவங்கெல்லாம் வளர்ச்சிக்காக ஏங்குவதனால் அவர்களால் அந்த சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து இன்னும் அந்த பழைய கட்டமைப்பிலேயே நம்ம முதலீடுகளை ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கோம். அது வந்து கொண்டிருந்தாலும் அது முன்னாடி இருந்த அந்த பேஸ், அந்த க்ரோத் வந்து இப்போ இல்லை. அதுதான் வந்து இந்த ரியாலிட்டி வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரணும். இப்போ இந்த $1.5 trillion நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து நம்மளுடைய முதலீடுகள், அரசாங்கத்துடைய அந்த கேபெக்ஸ், அதிக அளவில் முதலீடுகள் வந்து பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களுக்கு செலவிடப்பட வேண்டும். இதை வந்து குறைத்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் கால விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைத்து கொண்டு எல்லோரும் ஓரளவுக்கு அதை வந்து அக்ரி பண்ணிக்கணும். ஏன்னா போட்டி தான் இப்போ அதிகமாக தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு போட்டியாக திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதுனால
இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ இதே சூழல் நீடித்தால் கடன் எவ்வாறு குறையும் அப்படிங்கிறது ஒரு ரியலிஸ்டிக்காக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக குறைவதற்கான சூழலும் இல்லை. ஏன்னா அந்த செலவினங்கள்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அரசாங்க சம்பளம் கொடுத்தாகணும், பென்ஷன் கொடுக்கணும், இதெல்லாம் நடந்து வட்டியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதற்குண்டான அந்த கடன் வாங்கி கொண்டு தான் இருக்கணும். அதனால் 2 விஷயம். ஒன்று, கடனை எப்படி ரேஷனலைஸ் பண்ணுறது, அதாவது அதை வந்து ப்ரொடக்டிவாக எப்படி கடனை கொண்டு போகிறது. அப்புறம் மாற்று வருவாய், அதாவது இது போன்ற திட்டங்களுக்கு வந்து மாற்று வருவாய் எப்படி ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சேலஞ்சு. அதுக்கு வந்து ஓவர் நைட் சொல்யூஷன் கிடையாது. ஒரு பட்ஜெட்டில் அதற்கான தீர்வு ஏற்படாது. மேபி அடுத்த 2, 3, 5 ஆண்டுகளில் இவர்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நடைமுறையில் சாத்தியம். ஏன்னா ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னா அது ஓரிரு ஆண்டுகளில் நம்மளால் துடை தெரிய முடியாது. அந்த கடன்கிறது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த வட்டி செலவு அதிகரிக்கும். இந்த மாதிரி திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது பொருளாதார சூழல் இப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து முற்றிலும் பொருளாதாரம் ஸ்தம்பித்ததை பார்த்தோம். அது போன்ற காலகட்டம் ஏற்படும்பொழுது இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகமாக தெரியும். அதனால் உலக பொருளாதார சூழல் வந்து வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஓகேங்க சார். தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசும்போது கடனையும் அடைக்கணும். சைமல்டேனியஸாக அவங்க சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இல்லை இலவச திட்டங்களாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுத்தால் ஓகே ஓரளவுக்கு அவங்களால கடன் சுமையும் பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பொருளாதார வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தணும். அதாவது முதலீடுகள் ஈர்ப்பதில். அதாவது இப்போ கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து இனிமேல் அது ரெலவெண்ட்டாக இருக்காது. ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு அழைத்தால் வருவார்கள். பட் அது வரதுனால அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து முதலீடாக மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. முதலீடுகளை வந்து நம்ம தேடி போய் அவர்களை அழைத்து வர வேண்டும். அந்த சூழலில் தான் இருக்குது, போட்டி சூழலில் இருக்குது. முதலீடுகள் வரும் பட்சத்தில் தான் நம்மளுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் பொருளாதாரம் வந்து இந்த $1.5 ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்துடைய பேஸ் அதிகரிக்கிறது தான் அந்த $1.5 ட்ரில்லியன். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பில் சாத்தியம் இல்லை. அதனால் பொருளாதார விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும். அதே வேளையில் நான் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது அந்த ஒரு ஸ்கீம் எடுத்துக்கொண்டால் அது எல்லோருக்கும் பிளைண்டாக போய் சேரக்கூடாது. இப்போ அந்த 2500 அப்படிங்கிறது வந்து ஒரு வசதியான குடும்பத்திற்கு போகிறதுல பிரயோஜனமே கிடையாது. அது வந்து அடித்தட்டு மக்களுக்கு, அது தேவையானவர்களுக்கு போகும்பொழுது தான் அந்த பயன் போய் சேரும். அது வந்து வசதியானவர்களுக்கு அந்த பணம் போகும்பொழுது அந்த திட்டத்துடைய பலனே கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஸ்கீம்ஸை கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணி ஓரளவுக்கு அந்த பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சரியான அந்த டார்கெட்டட் குரூப்புக்கு நம்ம அது கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அடித்தட்டிலேருந்து மக்களை மேலும் மேலும் அவர்களை முன்னேற்ற முடியும். அதே வேளையில் பொருளாதார செலவினங்களை அதிகப்படுத்தணும். அப்போ இலவசங்களை கொடுக்கலான்னு சொல்ல வரீங்களா? இல்லை எப்படி? ஏன்னா இப்போ அரசு ஏற்கனவே கடன் வாங்கி தான் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஏற்கனவே கடன் வாங்கி நம்ம ஒரு அரசு நடத்துகிற இந்த காலத்தில் இலவசங்களை கொடுக்கறது சரியா? இல்லை, அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ. அதனால் இப்போ உடனடியாக அவங்களால யாராலையும் நிறுத்த முடியாது. ஏன்னா மக்களுக்கும் வந்து அது வந்து பழக்கப்படுத்தி விட்டது. அது எவ்ரி எலெக்ஷன் வந்து மக்களும் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால ஒருமித்த கருத்து இல்லை. எல்லோருமே ஒரு போட்டி சூழலில் தான், மனப்பான்மையில் தான் அரசியல் கட்சிகள் இருக்கிறதுனால ரொம்ப கடினம் தான். இப்போ இவர்களே தற்போதைய ஆட்சியை வந்து அவர்கள் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமாங்கிறது டவுட்ஃபுல் தான். ஏன்னா அதற்குண்டான நிதி ஆதாரம் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் இவர்கள் இப்போ மாற்று ஏற்பாடுகள், இப்போ இந்த டாஸ்மாக் அதை வந்து ஓரளவுக்கு ரேஷனலைஸ் பண்ணுறது, கனிம வளங்களில் கொஞ்சம் அதிகமான ரெவென்யூ எதிர்பார்க்கிறது, இது போன்ற ஒரு விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலும் இந்த அளவுக்கு ஸ்கேல் கிடைக்காது. இந்த அளவுக்கு அந்த பணம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிடைக்காது. ஸோ அதற்கு மாற்று வழி அப்படிங்கிறது ஓவர் நைட்டில் வராது. இப்போ மாற்று வழி அந்த கமிட்டி சஜஸ்ட் பண்ணாலும் அது வந்து நாளையிலேருந்தே அந்த மாற்று ரெவென்யூ வழி அப்படிங்கிறது ஏற்படாது. அது வந்து இட் வில் டேக் டைம். ஸோ அதனால் உடனடியாக எந்த சொல்யூஷனும் இந்த பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது போன்ற விஷயங்களுக்கு உடனடியான தீர்வுகள் கிடையாது. நீண்ட கால அடிப்படையில் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தி அதை ஓரளவுக்கு அதை வந்து நெறிமுறைப்படுத்தி பொருளாதார விஷயங்களில் கவனம் செலுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தனி மனித வருமானம், பர்சனல் இன்கம் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுறது, இது போன்ற ஒரு பேரலல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த $1.5 ட்ரில்லியன் நம்மளால் எட்ட முடியுமே தவிர, இது போன்ற திட்டங்களில் மட்டுமே, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது
ஒரு ரியலிஸ்டிக் கோலாக நிச்சயமாக இருக்காது. ஓகேங்க சார். சரி, இப்போது வெளிநாடுகளில் போய் முதலீடுகள் ஈர்ப்பது ஒரு விஷயமா இருந்தாலுமே உள்நாட்டு உற்பத்தி எப்படி அதிகரிக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது இப்போ முதலீடுகள் வந்து கொண்டிருக்கு. நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் அதற்கும் பொருளாதார காரணங்கள் உண்டு. இப்போ வந்து வட்டி விகிதம் ஏறுவதற்கான சூழல் அமைந்து கொண்டிருக்கு எக்கானமியில். இதனாலனே இன்ஃப்ளேஷன் படிப்படியாக இந்த ஈரான் கிரைசிஸ்னால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கு. அந்த ஏறக்கூடிய இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வட்டி விகிதத்தை மத்திய வங்கிகள், ரிசர்வ் பேங்க் போன்ற மத்திய வங்கிகள் வந்து உயர்த்துவார்கள். ஸோ அந்த மத்திய வங்கி உயர்த்தும் பொழுது அதனுடைய தாக்கம் பொருளாதாரத்தில் நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா கடன் வாங்கும் திறன் குறையும். தொழில்துறையினர் வந்து கடன் வாங்க மாட்டார்கள், இல்லை ஒத்தி வைப்பார்கள் அந்த கடன் வாங்குவதை. ஸோ அப்போ அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குறைய துவங்கும். அதனால் நிறைய விஷயங்கள் இப்போ அடுத்த 3-6 மாதங்களில் வந்து உலக பொருளாதாரம் சார்ந்த இம்பேக்ட் இந்திய பொருளாதாரத்தில் இருக்கும். அதனால் எதற்குமே வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லை ஒரு குவிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் கிடையாது. ஒரு முதலீடாக நீண்ட காலத்தில் பண்ணணும். இப்போ 90களில் பண்ண அந்த முதலீட்டு அந்த அப்போ நடந்த அந்த லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தங்கள் தான் இன்றைக்கி நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு 30 ஆண்டுகள் கழித்து. ஸோ அதனால் எந்த ஒரு பொருளாதார ஆக்டிவிட்டியும் அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரும்பொழுது அடுத்த தலைமுறை தான் அது வந்து இப்போ தூக்கி விடும். ஆமாம், சென்று சேரும். இட் வில் டேக் டைம். உடனடியாக அதை டிரான்ஸ்மிஷன் வந்து பொருளாதாரத்தில் பார்க்க முடியாது. அதனால் தற்போதைய அரசு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பட்ஜெட்டில் அவர்கள் பல விஷயங்களை வந்து எடுத்து பேசியிருக்கிறார்கள். பட் பொருளாதாரத்திற்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாற்று வருவாய் அப்படிங்கிறது வந்து உடனடியாக இல்லை. ஏன்னா இப்போ இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றினா 2 விஷயந்தான். ஒன்று மாற்று வருவாய், இல்லைன்னா இருக்கக்கூடிய வரிகளை உயர்த்துவது, உள்ளூர் வரிகள். இப்போ ஸ்டேட் ஓன் டாக்ஸஸ் அப்படின்னு இருக்குது. ஜிஎஸ்டி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்டிஓட இது, கார்பரேஷன் டாக்ஸஸ், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அப்படி அதிகரிக்கும் போது மக்கள் அதிருப்தி அடைவாங்க. அதான் மக்கள் புரிந்து கொள்ளணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இதற்கு முன்பு சொன்ன மாதிரி, மக்கள் வந்து அரசாங்கத்தால் என்ன வேணால் பண்ண முடியும், எவ்வளோ வேணால் கடன் வாங்கி நம்மளுக்கு கொடுக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், மத்திய அரசுக்கு நோட் பிரிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வேர்ஸ்ட் கம் தே கேன் பிரிண்ட் நோட்ஸ். பட் மாநிலங்களுக்கு அந்த வசதி எதுவுமே கிடையாது. அவர்கள் வந்து ஜிஎஸ்டி வருவாயுடைய ஷேர் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வரிகள், இதை மட்டும்தான் அவர்களால் வரி வருவாய் அப்படின்னு பார்க்க முடியும். வேறு வருவாய் அப்படிங்கிறது அவர்கள் மாற்று ஏற்பாடு, பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவது, இது போன்ற விஷயங்களில் தான் பண்ணுமே தவிர, டாக்ஸஸை உள்ளூர் வரிகளை உயர்த்தினால் கட்டாயம் மக்கள் அதிருப்தி அடைவார்கள். இந்த திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடைத்தாலும் இதில் ஏற்றப்பட்ட அந்த வரியின் மூலமாக அவர்கள் அதிருப்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கர்நாடகாவில் பார்க்குறோம். கர்நாடகாவில் வந்து எல்லா விதமான வரிகளும் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கு. அதனால் இப்போ ஸ்கீம்ஸ் வந்து எல்லோருக்கும் ரோல் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஃபண்ட் பண்ண முடியாமல் திருப்பி மக்களுக்கு வரி உயர்த்துவது அப்படிங்கிறது வந்து அந்த பர்பஸையே சால்வ் பண்ணாது. கண்டிப்பாக. சரி, இப்போது இன்றைக்கி வந்து பொது பட்ஜெட் தான் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்த வரக்கூடிய நாட்களில் வந்து துறை சார்ந்த பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ வேளாண் பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அறிவிப்புகள் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே இந்த கடன் தள்ளுபடியெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. விவசாய கடன் ஆமாம், ஒரு 2 மாதமாக அதனுடைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதற்குண்டான நிச்சயமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது அந்த வங்கிகள்லேருந்து வாங்கிய கடன் இவர்கள் திருப்பியும் வங்கிக்கு தான் ஃபண்ட் பண்ணும். அரசாங்கங்கிறது அவர்களுக்கு திருப்பி செலுத்தி அந்த கடனை ரத்து பண்ண வேண்டும். ஏன்னா வங்கிகள் தன்னால் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நிச்சயமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ ஓவராலாகவே இந்த விளைநிலம், அதற்குண்டான அந்த அவர்களுக்கு விளைபொருட்களுக்கு உண்டான அந்த விலை இல்லை. இது போன்ற அந்த ருட்டீன் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த ஃபியூவல் விஷயம், இது மானியங்கள் இதெல்லாமே வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் விவசாய பட்ஜெட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க சார். சார், ஃபைனலாக ஒரு கொஷின்ஸ், இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? 3-4 விஷயங்கள் நான் எதிர்பார்த்தேன் நான் பர்சனலாக. ஒன்று வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான ரோட் மேப். இந்த $1.5 trillion ரோட் மேப் என்ன அப்படிங்கிறத, அதற்குண்டான ரோட் மேப் அது இருக்கலை. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள், முதலீடுகள் வந்து எப்படி ஈர்க்கப்படும், எந்த மாதிரியான முதலீடுகளை ஈர்ப்பது போன்ற விஷயங்கள் அது. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி ஃபண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, இதற்கெல்லாமே ரோட் மேப் வேணும். எப்படி வந்து ஒரு திட்டம் அறிவிப்பது ஒன்று, அதை நடைமுறைப்படுத்துவது எப்போது, எப்படி,
இல்லை எவ்வளோ காலம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் மிஸ்ஸிங் தான். ஸோ அதனால் அந்த ஃபைனர் டீட்டெயில்ஸ் நிறைய அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் இல்லை. பட்ஜெட்டில் இவர்கள் செய்திருப்பது என்னென்னா பல விஷயங்களை வந்து ஓவராலாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுது. பல செக்மெண்ட்ஸை வந்து அவங்க டச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது போன்ற ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இல்லாத ஒரு மிஸ்ஸிங் லிங்க்காக தான் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறேன். பட் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நிச்சயமாக இந்த அரசுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய முதல் பட்ஜெட், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்கள் முதல்வர் உட்பட எல்லோருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு அந்த ரியாலிட்டி புரிவதற்கு காலம் எடுக்கும். அதனால தான் நான் ஒரு அட்வைசரை நியமித்துக்குள்ளே நான் கடந்த வாரங்களிலே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ஆலோசகர் இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழிமுறைகள் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் இதில் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை. பட் அடிப்படையான விஷயங்கள் நான் எதிர்பார்த்தேன். பட் அதை தாண்டி பட்ஜெட் அப்படிங்கிறது இவர்கள் இந்த 2 மாத காலத்தில் இந்த அளவுக்கு கொடுத்ததே ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம்தான். பட் இதோடு நிறுத்தாமல் அவர்களுடைய திட்டங்களை எப்படி நிறைவேற்றிப்பார்கள் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய மாதங்களில் தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.